மனம் திரும்புங்கள், பாவத்திற்கு வெளியே வாருங்கள், மதுபானத்திலிருந்து வெளியே வாருங்கள், விபச்சார வேசித்தனத்திலிருந்து வெளியே வாருங்கள். அவர் உங்களுக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அக்கிரமக்காரர்களாகிய நமக்காக தன்னுடைய ரத்தத்தையே சிலுவையிலே சிந்தினாரே, அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு உங்களுக்காக பிள்ளைகள் மறிக்க முடியுமா? பிள்ளைகள் அடி வாங்க முடியுமா? கணவர் மறிக்க முடியுமா? ஏனென்றால் நமக்காக கண்ணீர் வெடிக்க மட்டும்தான் முடியும். உனக்காக ஒருவர் மறித்திருக்கிறாரே, உனக்காக ஒருவர் தன்னையே பலியாக ஒப்புக் கொடுத்திருக்கிறாரே, அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை உங்களுடைய சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து உங்களை விடுவிப்பார். உங்கள் தலைமுறையில் ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டுமானால் உங்களுடைய பாவத்திலிருந்து வெளியே வாருங்கள், உங்களுடைய சாபத்திலிருந்து வெளியே வாருங்கள். உங்களால் முடியாது. இன்னைக்கு எவ்வளவு பணங்களை சம்பாதித்தாலும் உங்களோட சேர்த்து வைக்க முடியல. ஏன்? சாபம். அந்த சாபத்திலிருந்து ஒருவர் வெளியே கொண்டு வர விரும்புகிறார். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எந்த ஒரு மனுஷனுடைய பணமோ சாபத்தை மாற்றிவிட முடியாது. பேரை புகழ சாபத்தை மாற்ற முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தான் அவருடைய சாபங்களை மாற்ற முடியும். அதற்காகத்தான் அவர் சிலுவையிலே ரத்தத்தை சிந்தினார். ஆனால் இன்னும் நாம் பாவம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். மனம் திரும்புங்கள். அவருடைய வருகையிலே நாம் காணப்பட வேண்டுமானால் நம்மளுடைய பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். நாம் பண்ணுகிற பாவத்தை எந்த மனுஷனும் பார்க்கவில்லை என்று நினைக்கிறீங்களா? ஒருவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார், ஒருவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து தான் சொல்கிறார்,